எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. இயேசப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இரண்டாவது சர்வீஸை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் நீர் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, முழு மனதோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. வருகிறவர்களை துரிதமாய் நீர் அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். வேளையிலும் துதிப்பேன்.
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று பாடுவோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவா, மே துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவாவை நோக்கி துதிப்போமா. ஆண்டவரே, நீர் மட்டும் என்னை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்தீரே. யாரும் அங்கங்கும் வேடிக்கை பார்க்காம இப்பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை ஓடு நாம கண்களை மூடி நாம் ஏசப்பாவை நோக்கி துதிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமக்கு நன்றி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருப்பார். அதை நினைத்து நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க மாத்திரம் ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எத்தனை நன்றி சொன்னாலும் கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களுக்கு போதாது. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? ஏசப்பா உமக்கு நன்றி, என்னை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய துதியை அங்கீகரிக்கிற தேவனாயிருக்கிறார். துதித்தால் தான் இன்னும் கிருபை பெருகும் நம்முடைய வாழ்க்கையில. துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஏசப்பா. Thank you Jesus. எல்லாரும் சொல்லுவோமா? உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இயேசுவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி துதிப்போமா? அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிப்போமா? ஹல்லேலூயா. வெறும் பாடல் மாத்திரம் இல்லை ஆராதனை, துதித்ததும் ஒரு ஆராதனை. துதிப்போமா? இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. விட்டு கொடுத்து துதிப்போமா? உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக அப்பா, உம்முடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை புகழ்ந்து துதிப்போமா? எத்தனையோ பேர் நம்மளை புகழ்ந்திருக்கலாம், ஆனா இப்போ நம்ம கர்த்தரை புகழும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மளை புகழ செய்வார், இன்னும் நம்மளை உயர்த்துவார். கர்த்தரை உயர்த்தும் போது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நீங்க உயர்த்துவீங்களா? ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளை தட்டி தேவனை துதிப்போமா? Thank you Jesus, thank you Father, thank you Jesus for your presence. Hallelujah. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல காணப்படுகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய இருதயத்திலே விட்டு கொடுத்து ஆராதிக்க ஒரு உணர்வை கொடுக்கிறதுக்காக நன்றி. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கைகளை உற்சாகமாய் தட்டி இயேசுவே, இயேசுவே, hallelujah. இயேசுப்பா இம்மட்டும் எங்களை வழி நடத்தினீரே, இனிமேலும் எங்களை வழி நடத்துவீராக என்று கேட்போமா? என் குடும்பத்தை இம்மட்டும் வழி நடத்தினீரே, எல்லா ஆபத்து அபகடனங்களுக்கும் என் குடும்பமாய் நீர் பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனை உயர்த்துவோமா? அப்பதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், உயர்த்தி மகிழுவார். அவருடைய பேரை பெருமை செய்ய நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை முழு பலத்தோடு ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை முழு பலத்தோடு ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும்
வீற்றிருக்கும் பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தரே. சத்தமா பாடுவீங்களா? நீங்க மாத்திரம் பாடுங்க. துதிப்போமா? இயேசுவா உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க பார்ப்போம். இயேசுவா இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு நீர் இடைப்பட்டுகிறதற்காக நன்றி. எங்களை துதிக்க வைக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? கர்த்தர் நம்முடைய துதியை அங்கீகரிக்கிற தேவன். வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மை கர்த்தர் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஜனமாய் கர்த்தர் அவருடைய அநாதி ஸ்நேகத்தினால் நம்மளை ஸ்நேகித்து இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனமாய் அவர் கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்துக்கு கூட்டி வந்த தயவுக்காய் நம்ம ஏசப்பாவை ஸ்தோத்திரிப்போமா? அப்பா உமக்கு நன்றி. அநாதி ஸ்நேகத்தினால் என்னை ஸ்நேகித்தீரே, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு வாயிலை திறந்து சொல்லுவீங்களா? அப்பா அநாதி ஸ்நேகத்தினாலே என்னை ஸ்நேகித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாயிலை திறந்து இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? அப்பா அநாதி ஸ்நேகத்தினால் என்னை ஸ்நேகித்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. அநாதையை போல அலைந்து திறந்த அப்பா உம்முடைய அன்பினாலும், உம்முடைய கருமையினாலும், உம்முடைய இரக்கத்தினாலும் என்னை உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டீரே. நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காக நன்றி என்று சொல்வோமா? உம்முடைய மகாபரிய அன்பிற்காக நன்றி. எத்தனையோ பேர் நம்ம மேல அன்பா இருந்திருக்கலாம், இப்போ நமக்கு ஒரு பகையாளியா இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவின் அன்பு நம்ம சாகிற வரைக்கும் அது முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மளோடு அன்போடு நம்மளோடு கூடவே இருக்கிற தேவன். நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். பலவீன நேரத்தில், வியாதியின் நேரத்தில் மனிதர்கள் நம்மை அற்பமாய் நினைக்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு சுகப்படுத்துகிற தேவன். அவருடைய இரக்கத்தினால் நம்மளை முடிசூட்டுகிற தேவன். உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Thank you Jesus, thank you Father. உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கைகளை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. கைகளை உயர்த்தி நீங்க மாத்திரம் அன்பு பெரியது, சத்தமா பாடுவோமா? இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. இவ்வளவுதான் சத்தமா, இது சத்தமா பாடுவோமா?
பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி உங்க அன்பு கையில் உயர்ந்து சத்தமாக மாற்றம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் முழு இருதயத்தோடு, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நீங்க மாத்திரம் முழு இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுவோம். கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, கர்த்தரை துதிப்போமா. இயேசுவே இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்க மாத்திரம் சத்தமா சொல்லுவீங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இப்ப நீங்க மாத்திரம் சொல்லுங்க. இயேசு நம்ம மேல அன்பு வச்சதுனாலதான் நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எத்தனை பேர்னால சொல்ல முடியும், அப்பா உங்க அன்பு நிலையுள்ளது அப்பா. இந்த உலக அன்பு மாயை, இந்த உலக மனிதர்கள் மாறலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எத்தனையோ பேர்த்திட்ட நான் மேல எவ்வளோ பாசம் வச்சு நீ இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவரே நான் உங்க மேல இன்னும் அன்பு செலுத்துறேன்னு ஏசப்பாட்ட டெய்லியும் சொல்லும் போது அவர் எந்த இடத்துலயும் நம்ம வெட்கப்பட்ட விட சரித்திரமே இல்லை. அவர் எந்த இடத்துலயும் நம்மளை வெட்கப்படுத்தி அனுப்பின தேவன் அல்ல. தினமும் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், டெய்லியும் அனுதினமும் உம்மை நேசிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். உம்மை நேசிப்பேன் அப்பா, உம்முடைய அன்பு உண்மை உள்ளது அப்பா. ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாமலும் பிரியாமலும் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. நம்ம குடும்பமா இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகும்போது தனியால தான் போவோம்.
ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே வருவார். நம்முடைய கணவன் சொல்லலாம், பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பிரியாமல் நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்திலும், நாம் நடக்கிற ஸ்தலத்திலும், உட்காருகிற இடத்திலும் நம்ம கூடவே இருக்கிற தேவன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நம்மை விட்டு எங்கும் பிரிய மாட்டார். ஒன்னே ஒன்று, நாம் அவரை விட்டு பிரியாமல் இருந்தால் சரி. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். கையிலே உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை சொல்லுவோம். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருக்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? முழு இதயத்தோடு பெருக்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ஒரு அர்ப்பணிப்பு இருதயத்தோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உண்மையாய் ஒப்பு கொடுப்போம். உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. இப்ப நீங்க மாத்திர கையில உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், முழு பலத்தோடு உண்மையாய் ஒப்பு கொடுப்போமா? எந்த உயிரை பார்க்கிறோம் நான் உம்மை நேசிக்கிறேன், முழு பலத்தோடு ஒப்பு கொடுப்போமா? எந்த உயிரை பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுமே. கேட்போம் ஒரு ஜெபமா, ஒரு ஜெபமா இயேசு பாட்டை கேட்போம். பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடும். கடைசியாய் நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நான் உம்மை முழு பலத்தோடு நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். உண்மையாய் அர்ப்பணிப்போடு ஆராதிப்பேன் உம்மை நான்,
கொடுத்தீரே மக்கு நன்றி. நன்றியுள்ள இருதயத்தை கொடுத்தீரே மக்கு நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எங்களோடு இருக்க போறதுக்காக நன்றி அப்பா. நாங்களும் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஆராதனையை அங்கீகரித்ததற்காக மக நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரட்சகருமாக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.